ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 to 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 1 yearக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் 1 to 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், மாஸ்டர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, டீபக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கோடிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ C++லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே அப்ளை வித் இண்டீன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இண்டீடை யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டிகிரி பண்ணீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எந்த ஃபீல்ட்ஸில் பண்ணிங்களோ அது இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் இயர் ஆஃப் பாசிங் என்னவோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எத்தனை வருஷம் இருக்கோ அது இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. உங்கள் நோட்டீஸ் பீரியட், கரண்ட்டாக எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கில் செட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ இந்த ஜாப் ரிலேட்டடாக அது எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் கரண்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்ட்ரீட், சிட்டி, கண்ட்ரி, பின்கோட், உங்களால் ரீலொகேட் பண்ண முடியுமா கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஏதாவது ஆஃபர் லெட்டர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட சிடிசி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட சிடிசி எவ்வளவோ நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காலேஜ், டிபார்ட்மெண்ட், டிகிரி இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் உங்கள் கம்பெனி என்ன டைட்டில் ஒர்க் பண்ணிங்க, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ எண்ட் ஆச்சு, இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும் இல்லையா, அதை கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கை வந்து நீங்கள் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. ஸோ ப்ரௌஸ்ன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம், ஃபோட்டோ ரெண்டுமே மேண்டிட்டரி, நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரெஸ்யூம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஃபோட்டோ நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும்.
ஸோ இந்த இடத்துல ப்ரௌசர் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ரெஸ்யூமையும் ஃபோட்டோவையும் நீங்கள் தனித்தனியாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.